ஹலோ நன்றால் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை ஜனவரி 25 விஜய் வந்து பார்த்தீங்கன்னா போய் சந்திச்சிருக்காரு. ஜனவரி 25 2024 வந்து பார்த்தீங்கன்னா விஜய் போய் சந்திச்சிருக்காரு. அண்ட் அவங்க மீட்டிங்கில் என்னென்ன பேசினாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த மீட்டிங்கில் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன பேசினாங்க தான் இந்த ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுச்சுங்க. அப்புறம் தான் அடுத்த போட போகிற முக்கியமான கண்டென்ட்லாம் உங்களுக்கு உடனே நோட்டீஸ் ஆகும். ஸோ இப்போவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த அரசியலுக்குள்ள வரதுக்கான வேலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th 12th நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு அவார்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குறது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 நேற்று 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 அந்த விஜய் மக்களுக்கு நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா போய் சந்திச்சிருக்காரு. அந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்களாம். நிறைய மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ அதில் என்ன பேசினாங்கன்னா அண்ட் இப்போ 2024 லோக்சபா தேர்தல் வருது இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேசியிருக்காங்களாம். என்ன அப்படின்னா இந்த விஜய் மக்களுக்கு மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியை மாற்ற போகிறாங்களாம். அண்ட் அந்த அரசியல் கட்சியை மாற்றினதுக்கப்புறம் எப்படி இந்த லோக்சபா தேர்தலே நம்ம போட்டிடலாமா, இல்லை நம்ம அடுத்து 2026 வரல தேர்தலில் போட்டிடலாமா, அந்த 2026 நம்ம தனிச்சுன்னு போட்டிடலாமா, இல்லை கூட்டணி சுற்றி போட்டிடலாமாங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்களாம். அண்ட் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெளியே சொல்லப்பட்டு இந்த கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்களாம். இந்த அரசியல் கட்சியை மாற்றுறது, அதுக்கப்புறம் கூட்டணி சேர்ந்து போட்டிடலாமா, இல்லை தனித்தன்னு போட்டிடலாமா, இல்லை இந்த லோக்சபா தேர்தலில் போட்டிடலாமா, இல்லை இந்த மெயின் தேர்தல் 2027 தேர்தலில் போட்டிடலாமாங்கிறது தான் அந்த டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்களாம். ஸோ அது என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அவங்க வெளியே சொல்லிடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நம்ம வெளியே சொன்னதும் நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ நாளை சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. see you.